ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிகேலேருந்து மாடல் டெஸ்ட் வந்து 15 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோலாம் பார்க்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கிறது, அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நீர்ச்சந்தி வந்து வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீதாங்க ரைட்டு, பேரிங் நீர்ச்சந்தி. சரிங்களா, வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பேரிங் நீர்ச்சந்தி பிரிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரண்டாவது கொஸ்டின். ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, புற வேற்றுமை வடிவம். ஒரு தனிமம் வந்து வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது வந்து புற வேற்றுமை வடிவம். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் இபான் பதுதாவின் பயண நூல் எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இபன் பதுதாவின் பயண நூல் எதுன்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட்டு, ரிக்லா. இபன் பதுதாவின் பயண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்லா. அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள். புதிய இங்கிலாந்து பகுதியில் டேஷ் சதவீத கம்பளி தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க ரைட்டு, 80. சரிங்களா, புதிய இங்கிலாந்து பகுதியில் வந்து 80% கம்பளி தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள். புல்லரிலில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்புகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க ரைட்டு, ஐங்கரம் மற்றும் அருங்கோணம். சரிங்களா, புல்லரில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஐங்கரம் மற்றும் அருங்கோணம். அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை கூறும் நூல் எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நூல் வந்து குத்புதீன் ஐபக் பற்றிய நூலை வந்து அவங்களோட குறிப்பை பற்றி கூறுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தாஜுல் மா அசீர். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்று உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தமிழ்நாடு. இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக பேரூராட்சி என்று உள்ளாட்சி அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். அதிக அடர்த்தி கொண்ட அலோகம். சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அதிக அடர்த்தி கொண்ட அலோகம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, வைரம். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள். டேஸிற்கு உலகின் காப்பி பானை என்று பேரும் உண்டு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாட்டுக்கு வந்து உலகின் காப்பி பானை என்று பேர் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, பிரேசில். சரிங்களா, பிரேசிலுக்கு வந்து உலகின் காப்பி பானை என்ற பேரும் உண்டு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். குறைவாக ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து குறைவாக ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, ஏ அண்ட் பி. சரிங்களா, ஏயும் பியும் தான் வந்து குறைவான ஊராட்சி கொண்ட மாவட்டங்கள். சரிங்களா, ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, பெரம்பலூர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டின் பாருங்கள். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதியை, அதாவது எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? டிஎஃப்எம் என்பது வந்து சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட்டு, கொழுப்பு அமிலம். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு, 33%. சரிங்களா, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33%. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் பொறுத்துக. இதை பொறுத்து இதோட கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, அதாவது 4132 இதுதான் வந்து சரியான ஆன்சர். இதை பாருங்கள். விருபாக்ஸா அப்படின்னா ஹம்பி, தில்வாரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. தில்வாரா கோயில் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து கொனார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. கஜுராஹோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின் பாருங்கள். தென் அமெரிக்கா கண்டத்தில் டேஷ் பெரிய ஆறுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கின்றன. அது தென் அமெரிக்க கண்டத்தில் வந்து எத்தனை பெரிய ஆறுகள் வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட்டு, 3. தென் அமெரிக்கா கண்டத்தில் 3 பெரிய ஆறுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கின்றன.
அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ்கண்டவற்றில் இரட்டை பிணைப்பு இல்லாதது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இரட்டை பிணைப்பு இல்லாததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா, இரட்டை பிணைப்பு இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா HCl. இப்போ பேலன்ஸ் இருக்குது, இந்த இதெல்லாம் பாருங்கள், இரட்டை பிணைப்பு எதுன்னு பார்த்துங்க. CO2 C2H4 O2 இது எல்லாமே வந்து இரட்டை பிணைப்புகள். சரிங்களா, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், நல்லா படிச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 16வது கொஸ்டின் பாருங்கள். இலக்கியங்கள் கால வரிசையிலான நிகழ்வு பகுதிகள், அது பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள் ஆகியவை டேஷ் சான்றுகள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 2ஆம் நிலை சான்றுகள். சரிங்களா, இலக்கியங்கள் கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இதெல்லாமே வந்து 2ஆம் நிலை சான்றுகள் ஆகும். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அதிபர் மக்களாட்சிக்கு எது வந்து எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி, ஏயும் பியும் தான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் சரி ஆன்சர். அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா இது ரெண்டும் தான் வந்து அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். பாலிகார்பனேட் மற்றும் அக்ரிலோநைட்ரில் பியூட்டாடைன் ஸ்ட்ரெயின் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனது? ஒரு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 7. சரிங்களா, அதாவது பாலிகார்பனேட் மற்றும் அக்ரிலோநைட்ரில் பியூட்டைன் ஸ்ட்ரெயின் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது வந்து எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனது பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 19வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலமான அறியப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சோழர். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சோழரோட காலம் தான் வந்து பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் தான் உலகிலேயே மிக பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாகும்? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, இந்தியா. இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எந்த நெகிழி தமிழக அரசால் ஜனவரி 1, 2019 முதல் தடை செய்யப்பட்டுள்ளது? கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நெகிழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா, அனைத்தும் கொடுத்துருக்க எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், நெகிழித்தாள், நெகிழி தேநீர் குவளை, நெகிழி தண்ணீர் பைகள் இது எல்லாமே வந்து தமிழக அரசால் ஜனவரி 1, 2019 முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அதாவது தமிழகத்தில் வந்து நெகிழிகள், அதாவது பிளாஸ்டிக் வந்து எந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டது தமிழகத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 1, 2019. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 22வது கொஸ்டின். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஸுக்கு மாற்றினார். அதாவது எந்த இடத்துல மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தேவகிரி. சரிங்களா, அதாவது தௌலாபாத்தில் உள்ள தேவகிரி என்ற இடத்துக்கு தான் வந்து மாற்றிருப்பார். அதாவது முகமது பின் துக்ளக் வந்து தலைநகரை வந்து டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிருப்பார். சரிங்களா, இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 23வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வாலாஜாபேட்டை. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறது? ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கிராஃபைட். ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் வந்து கிராஃபைட்டிலிருந்து கிடைக்கிறது. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மலைத்தொடர் வந்து உலகத்திலே மிக நீளமானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஆண்டீஸ். ஆண்டீஸ் மலைத்தொடர் வந்து உலகத்திலே மிக நீளமானது. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள். பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சந்த் பார்தை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்த் பார்தை. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். பணம் என்ற வார்த்தை டேஷ் வார்த்தையான மொனோட்டோஜினோவிலிருந்து பெறப்பட்டது. அதாவது எந்த வார்த்தையான மொனோட்டோஜினோவிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ரோம். அது பணம் என்ற வார்த்தை வந்து ரோம் என்ற வார்த்தையான மொனோட்டா ஜூனோ என்ற வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 28வது கொஸ்டின். IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை பின்னொட்டு. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஏல். பாருங்கள், IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுகளுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை பின்னொட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல்.
அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அமேசான் காடுகள். சரிங்களா. உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகள். இது வந்து பூமத்திய ரேகையில் பகுதியில் உள்ளது. சரிங்களா. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. 118. அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார்? கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நாகப்பட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது. சரிங்களா. இதுவும் எக்ஸாமில் கேட்காங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சலவை சோடா. கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சலவை சோடா. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்ற புனைப்பெயருடன் மிசிப்பி ஆறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பெரிய சேற்று ஆறு. சரிங்களா. பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் தான் வந்து மிசிப்பி ஆறு அழைக்கப்படுகிறது. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா. 1992 ஏப்ரல் 24. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 ஏப்ரல் 24 தான் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். மதுரா விஜயம், அமுக்தம் மால்யதா ஆகிய இலக்கியங்கள் டேஸ் பேரரசுடன் தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. விஜயநகர பேரரசுடன் தொடர்புடையது. சரிங்களா. அதாவது மதுரா விஜயம், அமுக்தம் மால்யதா இது எல்லாமே வந்து இந்த இலக்கியங்கள், இது ரெண்டுமே இலக்கியங்கள். இந்த இலக்கியங்கள் வந்து விஜயநகர பேரரசுடன் தொடர்புடையது. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம். சரிங்களா. எத்தனாலோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. 95.5%. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எரிசாராயம் வந்து ஒரு நீர்ம கரைசலாம். இதில் வந்து எத்தனாலில் வந்து எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 95.5% வந்து எத்தனாலோட சதவீதம். சரிங்களா. அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்கள். சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள டேஸ் ஆண்டஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரமாகும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அகான்காகுவா சிகரம். சரிங்களா. சிலி அர்ஜென்டினாவில் எல்லையில் அமைந்துள்ள ஆண்டிஸ் மலைத்தொடரில் அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகான்காகுவா சிகரம் ஆண்டிஸ் மலைத்தொடரின் மிக உயரமான சிகரமாகும். சரிங்களா. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். கந்தக அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா. கந்தக அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா H2SO4. இதுதான் வந்து சரியான ஆன்சர். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா. கந்தக அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 39வது கொஸ்டின். பொறுத்துக. அதாவது இந்த இடங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. அது கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 3, 2, 1 இதுதான் வந்து சரியான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 3, 2, 1. கஜுராஹோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தேல்கண்ட் என்ற இடத்துல தான் வந்து கஜுராஹோ இருக்குது. தில்வாரா கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அபுகுன்று. சூரியனார் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொனார்க். இந்த இடத்துல தான் வந்து இந்த கோயிலெலாம் அமைந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எல்லாமே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 40வது கொஸ்டின் பாருங்கள். உலகின் தலை சிறந்த மீன்பிடி தளமாக டேஸ் விளங்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கிராண்ட் பேங்க். சரிங்களா. உலகின் தலை சிறந்த மீன்பிடி தளமாக வந்து எது விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேங்க் என்று தான் இதுதான் வந்து விளங்குகிறது. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம். இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சல்ஃபர். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சல்ஃபர் தான் வந்து உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம். அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்கள். டேஸாம் ஆண்டு வட அமெரிக்காவை கிறிஸ்டோர் கொலம்பஸ் கண்டுபிடித்தார். அதாவது எந்த ஆண்டு வந்து வட அமெரிக்கா வந்து கண்டுபிடித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக. 1492. சரிங்களா. 1492ஆம் ஆண்டு தான் வந்து வட அமெரிக்கா வந்து கிறிஸ்டோர் கொலம்பஸ் என்பவர் கண்டுபிடித்தார். அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கள். ரூபியா என்பதன் பொருள் என்ன. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வெள்ளி நாணயம். ரூபியா என்பதன் பொருள் வந்து வெள்ளி நாணயம். அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். மனித எடையில் டேஸ் % கார்பன் ஆனது. அதாவது மனிதனோட எடையில் வந்து எத்தனை சதவீதம் வந்து கார்பனால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 18%. சரிங்களா. மனிதனோட எடையில் வந்து 18% வந்து கார்பனால் ஆனது. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் என்பது யாருடைய கருத்து.
ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட்டு, ஸ்டோவஸ்கி. அதாவது பாருங்கள், பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் என்பது வந்து யாருடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோவஸ்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 46வது கொஸ்டின். பொழுது எத்தனை வகைப்படும்? இது ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க ரைட்டு, 2 வகைப்படும். பொழுது வந்து 2 வகைப்படும். அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கள், முல்லை நிலம் மக்களின் பொருந்தாது எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து முல்லை நிலம் மக்களோட பெயர்களில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சேர்ப்பன் அப்படிங்கிறது பொருந்தாது. சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் இது எல்லாமே வந்து முல்லை நில மக்களோட பெயர்கள். சரிங்களா? முல்லை நில மக்கள் யாருன்னா தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 48வது கொஸ்டின். நெய்தல் நில மக்களின் சரியானது இது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நெய்தல் நில மக்களில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? நெய்தல் நில மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பன். நெய்தல் நில மக்கள் யாருன்னா சேர்ப்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 49வது கொஸ்டின். பொறுத்துக, அதாவது நிலமும் 5 வகை நிலம் இருக்குல்ல, அதில் வந்து அவங்களோட தெய்வம் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 4, 3, 1, 2 தான் வந்து சரியான ஆன்சர். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்கள். குறிஞ்சி நிலத்தோட மக்கள், அதாவது குறிஞ்சி நில மக்களோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன். முல்லை நில மக்களோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமால். மருத நில மக்களோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். நெய்தல் நில மக்களோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வருணன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள், பாலை நிலத்தின் தெய்வம். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பாலை நிலத்தோட தெய்வம் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது பாலை நிலத்தோட மக்கள் அவங்க வழிபடுற தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கொற்றவை. சரிங்களா? கொற்றவை. பாலை நில மக்களோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் 50 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.